இதுதான் என்னோட ரியாலிட்டி. உன் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துரு. நான் தான் சொன்னனே சாஸ்கே, உன்கிட்ட மாங்கிக்கு ஷரிங்கான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. உன்னோட அடுத்த கண்ணையும் நான் இப்ப எடுக்க போறேன். இதுதான் அந்த கர்ஸ் மார்க்கோட சக்தியா? இதுதான் நம்ம சக்தியில இருக்கிற வேறுபாடு. அப்புறம் உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். நான் நினைச்சதை விட இது வேகமா முடிஞ்சிருச்சு. ஹிட்டாச்சி இந்த சண்டையில ஜெயிச்சுட்டான். அத நீ எப்படி சொல்ற? சாஸ்கே இப்போ சுகியோமியில மாட்டிட்டு இருக்கிறதால மொத்தமா உறைஞ்சு போயிருக்கான். இப்போ ஹிட்டாச்சி அவனுக்கு வேண்டிய எதை வேணும்னாலும் பண்ண முடியும். எப்படி உன்னால என் சுகியோமியை உடைக்க முடிஞ்சது? ஆனா சாஸ்கே சுகியோமியில மாட்டிட்டு இருந்தானே, அவனால எப்படி எழுந்திருச்சு நிக்க முடியுது? அப்படின்னா சுகியோமியில அவன் மாட்டல, எப்படியோ அவன் அதை உடைச்சு வெளியில வந்திருக்கான். சாதாரண ஷாரிங்கன் இருக்கிற ஒருத்தரால நிச்சயமா மாங்கிக்கு ஷாரிங்கன் இருக்கிற ஒருத்தரை தோற்கடிக்கவே முடியாதே. இப்பவும் ஷாரிங்கன் ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் வீக்கா இருக்கிறதும் அது கிட்ட இல்ல. அதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட தான் அது இருக்கு. ஒரு மாஸ்டர் நினைச்சா ஒரு சின்ன கல்ல தூக்கி எரிஞ்சு கூட ஷுரிக்கன் அவரால உடைக்க முடியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பவர்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா அப்போ சாஸ்கே ஹிட்டாச்சி எதிர்பார்த்ததை விட தான் திறமைகளை வளர்த்திருக்கான அர்த்தம். நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவியா? நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கண்ணை நான் புடுங்கி எடுக்கிறத சுகியோமில நீ பார்த்திருப்ப. இப்போ நான் அதை ரியாலிட்டியா மாத்த போறேன். ஹிட்டாச்சியை சுத்தி இருக்கிற காத்து திசை மாறி இருக்கு. ஒரு வழியா இந்த ஹிட்டாச்சி சண்டைய சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அமிதராசுவை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அமிதராசுவா? நான் அதை கண்டிப்பா பார்க்கணும். இந்த சண்டைய பார்க்க வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாஸ்கே சுகியோமியவே உடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கெஞ்சிட்சுவை வச்சு சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க நேரடியா நெஞ்சிட்சுவை பயன்படுத்துறத பார்க்க போறோமா? ஹிட்டாச்சியோட இடது கண்ணில் இருக்கிற மாங்கிக்யூ ஷாரிங்கன்ல அல்டிமேட் கெஞ்சிட்சு இருக்கிற பட்சத்துல அவனுடைய வலது கண்ணில் இருக்கிற மாங்கிக்யூல பவர்ஃபுல்லான பிசிக்கல் அட்டாக்ஸ் இருக்கும். அமிதராசு மூலமா எது மேல பத்த வைக்கப்பட்டிருக்கோ அது முழுசா எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் அது அணையவே அணையாது. ஆமா, அமிதராசுவை பார்க்க போறோமா? ஹிட்டாச்சியை எந்த சைக்கியையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான். இதுக்கு பேரு தான் ஷேடோ ஷூரிகன் ஜுட்சு. ஷூரிகனை ரிக் பண்ணிருக்கான். அந்த கடைசி ஷூரிகன் வேலை செஞ்சிருச்சு. என்னால இதை நம்ப முடியல. என்னது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஹிட்டாச்சியால சர்வ சாதாரணமா தப்பிக்க முடியும்.
சுக்குயோமிய பயன்படுத்தின பலன் தெரியுது போல. சுகுயோமிய சாஸ்கே உடைச்சு எரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த சண்டை சாஸ்கேக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இட்டாச்சியோட வேகத்தையும் அவன் குறைச்சிருக்கான். எனக்கு என்னவோ சாஸ்கே இந்த சண்டையில ஜெயிச்சிடுவான்னு தோணுது. இல்ல, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஃபயர் ஸ்டைல், ஃபயர்பால் ஜூட்சு. கண்டிப்பா இந்த காயங்கள் என் வேகத்தை குறைக்க முடியாது. Fire style, fireball jutsu. சாஸ்கே தான் இதுல முன்னிலையில இருக்கான். எனக்கு என்னவோ அவன் தான் ஜெயிப்பான்னு தோணுது. அமதெராசு, அது வந்துருச்சு. இது அற்புதம். நெருப்பாலேயே அவன் நெருப்ப அணைச்சிட்டான். அந்த ஜுட்சுவை பயன்படுத்தி அவன் எதை அணைக்க நினைக்கிறானோ அதை ஒரு முறை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அதை அணைக்கிற வேலையை அந்த நெருப்பை பார்த்துக்கும். டார்கெட் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் யாரு நினைச்சாலும் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. அந்த டார்கெட் வேற ஒரு நெருப்பாவே இருந்தாலும் இதுதான் விஷயம். சண்டையிலையும் இட்டாச்சி தான் ஜெயிச்சிருக்கான். அவன் அமித்ராசுவை அழிச்சிருக்கான்னா அப்போ சாஸ்கேவோட கண்ணை அவன் எடுக்க போறான்னு அர்த்தம். தரைக்கு அடியில போய் தப்பிச்சிட்டான். அவன் அமதெராசுவை பயன்படுத்துற வரைக்கும் என்னால சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவை பயன்படுத்த முடியாது. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். Fire style, Dragon Flame Jutsu. ஹேய், பரவாயில்லையே. உன்னோட அந்த அமதெராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு போல. ரெண்டு பேருமே முழுசா சோர்வடைஞ்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் சக்கர எனர்ஜி இல்ல. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூட்சுவாய் இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கரா லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால வளர்றத நிறுத்து. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமித்ராசுல இருந்து தப்பிச்சிருக்க. உண்மையாவே அந்த ட்ரிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அது அதிக அளவுல சக்கராவை பயன்படுத்தும். சரியா சொன்னான். ஏன்னா சாஸ்கே ஒரோச்சிமாருவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். அப்போ கதை முடிஞ்சது. சரியா சொன்ன.
என்கிட்ட இருந்த சக்கரா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த கடைசி ஃபயர் ஸ்டைல் ஜூட்சு தாக்குதலுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். இருந்தாலும் சரியான திட்டம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அமதேராசு மாதிரியே இந்த ஜூட்சுவையும் தடுக்கவோ தப்பிக்கவோ முடியாது. சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். உன்னோட சாவை நிஜமாக்குறேன்.